இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு வருவோம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தேர்தல்கள். இப்போ இதுதான் ஹாட் டாபிக். இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ ஒரு புது கைட்லைன் கொடுத்திருக்காங்க. அதாவது கட்சிகள் ஏஐ வச்சு உருவாக்குன வீடியோ, போட்டோ, ஆடியோவை ஷேர் பண்ணா அதை தெளிவா சொல்லணும்னு. ஆமா, முக்கியமா இந்த டீப் ஃபேக்ஸ் பத்தின கவலை தான் காரணம். டீப் ஃபேக்ஸ்னா பார்க்க நிஜ மாதிரியே இருக்கும் போலி வீடியோ, ஆடியோ தானே. கரெக்ட். அது உண்மைகளை மாத்தி மக்களை தப்பா வழி நடத்தி தேர்தலோட நேர்மையே கெடுத்துடும்னு தேர்தல் ஆணையம் பயப்படுது. அது அவங்க ஆழ்ந்த அச்சுறுத்தல்னு சொல்றாங்க. அதனால ரூல்ஸை டைட் பண்ணிருக்காங்களா? பழைய ரூல்ஸை விட இப்போ என்ன வித்தியாசம்? முக்கியமா அந்த லேபிள் இல்லனா வாட்டர்மார்க் இருக்குல்ல, அது வீடியோல ஸ்கிரீனோட மேல் பகுதியில குறைஞ்சது 10% எடுக்கணும். ஓகே. ஆடியோனா ஆ 10 செகண்ட் நேரத்துக்குள்ள இந்த அறிவிப்பு வரணும். அப்புறம் யார் இதை உருவாக்குனாங்க, எந்த அமைப்புங்கிற விவரமும் மெட்டாடேட்டா இல்லனா டைட்டில்ல இருக்கணும். ஓ, முன்ன விட இது ரொம்ப விவரமா இருக்கு. ஆமா, முன்னாடி 3 மணி நேரத்துல நீக்கணும், ஏஐ ஜெனரேட்டட்னு சும்மா சொன்னா போதும்னு இருந்துச்சு. இப்ப கட்சிகள் அவங்க உருவாக்குற எல்லா ஏஐ கண்டென்ட்ட பத்தியும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஹம். யார் எப்போ பண்ணாங்கன்னு விவரமா. இது நம்ம ஐடி மினிஸ்ட்ரி கொண்டு வந்த டிராஃப்ட் ஐடி ரூல்ஸோட பொருந்துற மாதிரி இருக்கே. ஆமா, அதுலயும் யூசர்ஸ் ஏஐ கண்டென்ட் அறிவிக்கணும், பிளாட்ஃபார்ம்ஸ் வெரிஃபை பண்ணணும், இல்லனா சேஃப் ஹார்பர் போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டீப் ஃபேக் பிரச்சனை உண்மையிலேயே அவ்ளோ சீரியஸா? ஏதாவது உதாரணம் இருக்கா? நிறைய இருக்கு. 2023ல ஸ்லோவாக்கியா தேர்தல்ல எதிர்க்கட்சி தலைவர்களோட போலி ஆடியோவை பரப்பி விட்டாங்க. ஆட கொடுமையே. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா விஷயம் தெரியும்ல. 2016 அமெரிக்க தேர்தல், பிரெக்சிட். இப்ப 2024 அமெரிக்க தேர்தல்ல கூட பைடன் குரல்ல பேசி ஓட்டு போடாதீங்கன்னு ஏஐ ரோபோ கால்ஸ் வந்திருக்கு. அப்போ இது அரசியல்ல இருக்கிற நம்பிக்கையே கொலைச்சிடும் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் இந்த மாதிரி கடுமையான விதிகள் தேவைப்படுது. டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உண்மைதான்.